ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எங்கே சுற்றிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் கோல்ட் சூட்டில் இருக்கோம். ஸோ இதுக்கு வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரஸா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸில் கோல்ட் சூட் இருக்கும். அண்ட் இந்த சைட்லேருந்து தேரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு 150 மீட்டர்ஸில் இருக்கும் கோல்ட் சூக். ஸோ ரெண்டுத்துக்கும் மிடில் தான் தேரா கோல்ட் சூட் இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் கேட்டில் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் கேட்டில் போயிட்டுருந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு ரிங் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து வேர்ல்ட்லே ஹெவியஸ்ட் ரிங். ஃபுல்லாகவே கோல்டில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ 21 கேரட் கோல்டால் அதில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 63 kg. ஸோ அது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு ஹெவியஸ்ட் ரிங் அப்படின்னு. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ஆனால் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் இந்த ரிங்கை வாங்க தாங்க முடியாது. அதனால் நானும் அக்காவும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நீங்கள் துபாய் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ரிங் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நம்பர் 2 கேட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். போக 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 நடந்து போய்கிட்டே இருக்கலாம். சுற்றியும் வந்து மார்க்கெட் தான் இருக்குது. நமக்கு ஈவினிங் டைமில் வந்தோம்னா நமக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேப் இருக்குது. எப்படி போகணும் என்னென்னு அந்த மேப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போக 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 மார்க்கெட் போயிட்டே தான் இருக்கும். நடந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஈவினிங் டைமாக வந்திங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். கோல்டெல்லாம் லைட்டிங்ஸில் பயங்கரமாக இருக்கும். நல்ல ஜொலி ஜொலிப்பாக இருக்கும். பொதுவாக லேடிஸுக்கு எல்லாருக்குமே கோல்டுனா ஒரு தனி விருப்பம் தாங்க. ஒரு பக்கம் டைமண்ட்ஸு, ஒரு பக்கம் கோல்டு. துபாய் மார்க்கெட்டே கலக்குது இல்லைங்க. புது புது டிசைன்ஸு, நமக்கு என்ன டிசைன் வேணுமோ இங்கே பார்க்கலாம். நமக்கு என்ன தேவையோ எல்லா டிசைன்ஸும் எல்லா வகையான மாடலும் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸ்டெட்டு பாருங்கள், எத்தனை கலர்ஸில் இருக்குது, எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ மாடல்ஸ். பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குல்ல. டிசைனை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பச்சோந்தி மாதிரி இருக்குது. பச்சோந்தி டிசைன் பாருங்கள், பயங்கரமாக இல்லை? வாவ், ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி டிசைன்லாம். நல்லா இருக்கு. போட்டுக்கிட்டே எவ்வளோ அழகாக இருக்கும். கேமல் பார்த்தீங்களா? கேமல் கோல்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. கேமல் மம்மி டாலர், மம்மி செயினே இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்குது. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஆசையே தீர்ந்துடும் போல இருக்கே. அவ்வளோ வெரைட்டியான டிசைனாக இருக்கே.
கோல்டுலே எல்லா வெரைட்டியான கடவுள் சிலையும் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கு. சில பேருக்கு சில பேர் விருப்பப்படுவாங்க கோல்டில் சிலை வாங்கணும், கடவுள் சிலை வாங்கணுன்ட்டு. இந்த மாதிரி விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு. புது டிசைனாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்குது. ஸ்பூன் பாருங்கள், அழகாக இருக்குது. குட்டி ஸ்பூனு நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபுல்லாக டைமண்ட்ஸ் டிசைன்ஸ். தங்க ஆமை பார்த்துருக்கீங்களா? நானே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா சிலையும் இருக்குது. க்ரீனெல்லாம் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. ஃபுல்லாக பேங்கிள்ஸ் டிசைன் தான் இது. ஃபுல்லாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. எங்களும் மாதிரி நீங்களும் துபாய் கோல்ட் சூக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.